சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். வெல்கம் டு த ஷோ சினி டைம். இன்னைக்கு நம்மளுடைய சினி டைம்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிசி. ஆக்சுவலா அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இது எப்படி வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா லோகேஷ் நடிக்க போகிறார். ஓகே, இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அனிருத்தோட மியூசிக் இதெல்லாம் ஓகே. அருண் மாதேஸ்வர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி அருண் மாதேஸ்வரோட படங்கள் வந்து சினிமா லவர்ஸ்க்கும் கிரிட்டிக்ஸ்க்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா வெகுஜன மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டா அவங்களுக்கு சில குறைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த அந்த விதமான ட்ரோல்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனா படம் அந்த ட்ராக்ஸ்லாம் வரும்போது இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமானுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிளடி வேலண்டைன் ட்ராக் வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராகா ஆஃப் ரிவென்ஸ் ட்ராக்காக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ராக்லாம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக நேத்தி வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. டிசி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா படத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, வன்முறை வந்து எல்லாத்துக்கும் தீர்மானதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு பையனோட படிப்புக்காக வன்முறை சரின்னா அது சரிதான், தப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க வன்முறை தான். ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சத்தமும் கத்தியோடைய சத்தமும் தான் அதிகமா இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு தாத்தா, அதாவது யாரு அப்படின்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய அப்பா. ஓகேங்களா, தாத்தான்னு சொன்னது தப்பா நினைச்சிருக்கீங்க. அவரு ஆக்சுவலா இப்போ தாத்தா தானே, ஸோ அதனால சொன்னதுதான். தனுஷ் அவர்களுடைய அப்பா அவர் வந்து ஒரு மெக்கானிக் இதுல வந்து மோட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னொரு சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு, ஏப்பா உனக்கெல்லாம் குடும்ப குட்டிலாம் இல்லையா? குடும்பம்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லோகேஷ் கனகராஜோட ஃபோன் வரும். லோகேஷ் கனகராஜோட அப்பா தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா சார். ஸோ அவரு வந்து ஃபோனை பேசவே மாட்டாரு, கட் பண்ணிடுவார். கட் பண்ணா அடுத்த சீன் வந்து ஒரு பையன், ஒரு அம்மா, ஒரு அப்பா, 3 பேர் நடந்து வராங்க. அப்பா வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அந்த காட்சியிலே தெரியுது. அப்பா வந்து அம்மா வந்து சமாதானப்படுத்த பையன்கிட்ட நொங்க கொடுத்து போக சொல்றான். எதுக்கு அந்த சண்டை அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா ஒரு விதத்துல கோபமா இருக்காங்க. அவங்க அப்பாவுடைய ஆசை என்ன அப்படின்னா என்னோட பையனை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் விற்று 7 லட்சம் ரூபா, ஓகேவா, அதெல்லாம் கட்டிக்கிட்டு நடந்து வருவாங்க. ஏன் அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ஆசை இல்லையாடா, ஆனால் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வித்துட்டு இப்படி பண்றது சரியா இருக்குமா அப்படிங்கிறதாண்டா அந்த சண்டைக்கான காரணமே. வந்துட்டே இருக்கும்போது போலீஸ் நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல ஏன் போலீஸ் நிக்குது அப்படின்னா அரசு டீம், ஓகேங்களா. ஏன்னா அரசு யாரு அப்படின்னா நம்மளுடைய தலைவாசல் விஜய் அவருடைய டீம்ல தான் வந்து லோகேஷ் கனகராஜ் இன்னும் 3 பேர்லாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போலீஸோடைய ஹார்ம் இருக்குல்ல, அதாவது கன்ஸ் இதெல்லாம் வந்து திருடி விற்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த அவங்க திருடின இடத்துல தான் இந்த 3 பேருமே வருவாங்க. வரும்போது இவர்கிட்ட இருந்த பணத்தை வந்து போலீஸ் எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதை. அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க, மதிக்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. கடைசியாக லோகேஷ் கனகராஜ் டீம்கிட்ட போகும்போது லோகேஷ் கனகராஜ் டீம் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே புகுந்து போலீஸை சரமாரியாக அடித்து சுட்டு கொண்டுடுவாங்க. அங்கேருந்து தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. ஸோ இந்த கதை ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அந்த 7 லட்ச ரூபா இந்த குடும்பத்துக்கு தரணும். அந்த 7 லட்ச ரூபா தரணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த கன்ஸ் எல்லாம் சேல் பண்ணி வரக்கூடிய பணத்தை வாங்கி இந்த பையன்கிட்ட தான் தரணும். ஸோ இங்கே அவங்க சுட்டதுனால அங்கேருந்து ஒரு இடமா நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நகரும் போது தான் ஒரு பாருக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் வந்து நம்மளுடைய சஞ்சனா இருக்காங்க. சஞ்சனா வந்து ஒரு பார் சிங்கர். ஸோ அவங்களுக்கு லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகள் தொடர்கதை அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கு பாட ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் ஒருத்தர் பேச ஆரம்பிப்பான். போன இடத்துலையும் லோகேஷ் 7.5 வளர்க்க ஆரம்பிச்சிருவாரு. கூட இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் வந்து ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி போயிட்டு. ஸோ இதுமாதிரி தான் கதை. முழுக்க முழுக்க கதை எதுக்குன்னா, நான் ஃபுல்லாக சொல்லி ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. முழுக்க முழுக்க கதை எதுக்குன்னா இந்த பையனோட படிப்புக்காக வன்முறையை கையில் இருந்துறாங்க. ஆல்ரெடி போலீஸ் இவங்களை ஒரு கேங்ஸ்டர், நக்ஸலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முத்திரைகள் குத்துறாங்க. ஆனால் இவங்க சொல்றது என்ன அப்படின்னா கஷ்டத்துக்காக இருக்கக்கூடியதை நம்ம எடுக்கிறோம். கைண்ட் ஆஃப் ராபின்ஹுட் தான். ஆனால் ராபின்ஹுட் இந்த அளவுக்கு வைலன்ஸாலாம் இல்லை. படத்தோட மேக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சினிமோட்டோகிராஃபர் ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாரு. வாமிகா வந்து ஒரு ப்ராஸ்டியூட். அவங்க அந்த இடத்துலேருந்து லோகேஷ் கனகராஜ் காப்பாற்றி வெளில அழைச்சிட்டு வருவார். அப்போ வந்து ஒரு ஏரியில் வாமிகா நடந்து போகும்போது ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். லிட்ரலாக அந்த ஃப்ரேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரசிச்சு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரோடைய இன்ஸ்டா ஸ்டோரிஸ் அண்டு அவரோட போஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணாலே தெரியும். அது போகக்கூடிய இடத்தெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துருக்கும். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே நிறைய இடங்களில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இந்த படம் 3 பேர் சேர்ந்து ரொம்ப நல்லா இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் அனி தான் இந்த படத்தோடைய ஹீரோ. நிறைய பேர் எ ஃபிலிம் பை அனிருத் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷன் இதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது,
ஃபுல்லாக ராகாஸ்லேயே செஞ்சிருக்காப்புல. ஒரு கல்யாணம் பண்ற சீக்வன்ஸ்லலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் அங்கங்கே சில விஷயங்களை சொல்லிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ப்ராஸ்டியூட்டாக இருக்கவங்களுக்கு 16 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பையை எடுக்கிறது. அவங்க 18 வருஷமா ஒரு ரூம்குள்ளேயே இருந்துட்டு வெளில வரும்போது இந்த உலகம் எப்படி தெரியுது, அதை தாண்டி அவங்க ரூம்லேருந்து வெளியே விட மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேலே, அதாவது ஒரு 45 46 வயசு கிட்டலாம் கொண்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது அங்கங்கே சில விஷயங்களை நோட் பண்ணி போயிருக்காரு. ஒரு இடத்துல வந்து லோகேஷோடைய ஒரு பார்வை ஒன்று இருக்கும். லோகேஷ் வந்து ஒரு இடத்துல தப்பிச்சுட்டு லொகேஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சுப்பாங்க. அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் வந்து, சாமானியன் என்ன பண்ணுவான், பயத்தில் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான். இவங்களுக்கு தெரியாமல் பயத்தில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவான். லோகேஷ் எல்லாம் தப்பிச்சு ஆக்சுவலாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பும்போது லோகேஷ் வந்து சரி நம்மளுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு உதவியாக பணம் கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க போவாங்க. அப்போ போலீஸ் வந்துடும். அந்த அங்கே இருந்த ஒரு சாமானியன் பார்க்கக்கூடிய பார்வை வந்து, என்னடா இவனை போய் நம்ம காட்டி கொடுத்துட்டோங்க, துப்பாக்கி வச்சிருக்கவங்கலாம் கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் தான் அந்த ஃப்ரேமு. இன்னொரு ஃப்ரேம் இருந்துச்சு. என்னன்னா, வாமிகா வந்து அவங்களோட ரூம்ல இருக்கும்போது லோகேஷ் போவார். அப்போ பின்னாடி 2 வெள்ளைக்காரங்கள் ஃபோட்டோ இருக்கும். அவங்க யார் அப்படின்னா, அவங்க 2 பேரும் கப்புள் அதாவது கப்புள் திருடர்கள். அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் அங்கே ரெஃபரன்ஸாக வச்சு ரொம்ப நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு. இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஆனால் குழந்தைங்க பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஏ சர்டிஃபிகேட்டுக்காக சொல்ல, ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. வாய்க்குள்ளே கத்தியை வச்சு கிழிக்கிறது, ஷோல்டருக்கு கீழே வந்து துப்பாக்கி வச்சு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சு. இந்த போலீஸே வந்து கேஸ் எடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா, பி ப்ரூட்டல், ரொம்ப ப்ரூட்டலாகவே நடந்துக்கப்பா அவங்கள்ட்ட, அவங்க அப்படிதான் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக இந்த படம் எங்கேஜிங்கான படம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அங்கங்கே மெலோ ட்ராமா வரும்போது என்ன ப்ரோ இப்படிலாம் நல்லா போயிட்டு இருக்கு ஏன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மெலோ ட்ராமா கதைக்கு தேவையாக இருந்தாலும் அது கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அவங்க பேசக்கூடிய டைலாக் அண்ட் மாடுலேஷனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது கொஞ்சம் படத்துலேருந்து அவையவாக கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. லோகேஷ் டெபியூ ஹீரோவா சூப்பராக பண்ணியிருக்காரு. அங்கங்கே சில இடத்துல வந்து லோகேஷ் பேசும்போது என்ன இன்டர்வியூவில் உட்காந்துருக்கோமா படத்தில் உட்காந்துருக்கோமா அப்படிலாம் தெரியுது. அதர்வைஸ் படம் வந்து எங்கேஜிங்கான படம் தான். ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு படத்தோட உங்களிடம் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.